மனித உடம்புல மறைஞ்சிருக்கிற கேன்சர் செல்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்திய விஞ்ஞானிகள் ஒரு ஏஐ டெக்னாலஜியை உருவாக்கியிருக்காங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? இதுக்கு பேர் தான் ஏசிஎஸ் சிஇஎன்டி. இந்தியாவை சேர்ந்த அசோகா யூனிவர்சிட்டி மற்றும் எஸ்என் போஸ் நேஷனல் சென்டர் ஃபார் பேசிக் சயின்சஸ் அப்படின்ற ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த ஏஐ டெக்னாலஜியை உருவாக்கியிருக்காங்க. பொதுவாக கேன்சர் செல்லை க்யூர் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு உள்ளுக்குள்ள மறைஞ்சிருந்த சில கேன்சர் செல் மறுபடியும் கேன்சர் உடம்புக்குள்ள கொண்டு வரும். இந்த மாதிரி உடம்புக்குள்ள மறைஞ்சிருக்கக்கூடிய கேன்சர் ஸ்டெம் செல்ஸை இந்த ஏஐ டெக்னாலஜி ஈஸியாக கண்டுபிடிக்கும்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சிங்கிள் செல் சீக்வன்சிங் அப்படின்ற மெத்தட் வச்சு ஒவ்வொரு சிங்கிள் செல்லையும் செக் பண்ணி கேன்சரை கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுனால இது பல்க் ஆர்என்ஏ சீக்வன்சிங் அப்படின்ற மெத்தடை வச்சு தான் இந்த ஏஐ டூல் ஒர்க் பண்ணுதான். இது முன்னாடி இருந்த கன்வென்ஷனல் மெத்தட்ஸோட ரொம்ப சீப்பாக இருக்கும்னு சொல்லப்படுது. இது வச்சு 25,000 டியூமர் சாம்பிள்ஸை செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்படி பார்த்தபோது முன்னாடி இருந்த பழைய மெத்தட்ஸை விட இது ரொம்ப துல்லியமாக மறைஞ்சிருக்கிற எல்லா கேன்சர் ஸ்டெம் செல்ஸையும் கண்டுபிடிச்சதாக சொல்லப்படுது. இந்த ஏஐ டெக்னாலஜி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி ஃபியூச்சரில் கேன்சர் ஸ்டெம் செல்ஸை ரொம்ப பர்ஃபெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி க்யூர் பண்ணுறதுக்கான வழியை கண்டுபிடிப்போம்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம நேச்சர் எலிவேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.